इसलिए हम आपको धन्यवाद करते हैं। உம்முடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம் ராஜா. आपके वचन को ध्यान करते समय அடியாளை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. आप हमें छुपा कर बातें कीजिए। இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை அந்த அதிகாரம் எல்லாம் இறங்கட்டப்பா ஒரு மேல். आपके वचन के अंदर रहने वाला वो सामर्थ्य सारे लोगों के ऊपर बहने दीजिए। ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டப்பா. हर एक के जीवन में शरीर और आत्मा के अंदर एक छुटकारा होने दीजिए। கேட்கிறவங்க ஒவ்வொருவருடைய இதயத்தையும் திறந்தருளுங்கப்பா. सुनने वाले हर एक हृदय को आप खोलिए। விரோதமாயிருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் வானமண்டலத்தின் ஆவிகளை அந்த சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துறோம். विरोध में रहने वाली सारी वायुमंडल की क्रिया को यीशु मसीह के नाम से उसे बांधते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென் आमीन। நாளிலும் इन दिनों में भी தியானிக்கும்படியாய் தேவன் தந்த வார்த்தை, ध्यान करने के लिए जो परमेश्वर ने वचन दिया है, ஏசாயா 58 அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 58 9वां वचन। அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிவச்சொலையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவையும் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். तब तो पुकारेगा और यहोवा उत्तर देगा, तो दोहर दूंगा और वहां कहूंगा कि यह कहूंगा कि यदि अंधकार करने और उठाने के लिए उठाकर दुष्टों की बात बोलने के लिए छोड़ दूंगा। நம்ம இருள் எப்போ வெளிச்சமா மாறுதான், அதுவும் மத்தியானத்துல இருக்கிற அந்த வெளிச்சம் போல வெளிச்சமாகும் எப்போ அப்படின்னு சொல்லி இருக்கு. हमारी अंधेरा उजाला कब होता है? जब परमेश्वर की कार्य होने के समय में। நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, जब तेरे कमी घटी को दूर कर कर, तेरे उदास को दूर कर कर, तेरे भूखों को मिटा कर சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் उन வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். जब अंधकार में रहने वाले तेरे प्रकाश को मैं चमकूंगा और तेरे सारे अंधकार की दोपहर को मैं और तेरे उजालों को मैं बना दूंगा। பாருங்க, நம்ம அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகிறதுக்கு நம்ம எதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றணும்னு சொல்லி இருக்கு பாருங்க. देखिए, हमारे अंधकार की बातों को वो दोपहर के समान होने के लिए जो जो कार्य हमें छोड़ना है उसे छोड़ना ही चाहिए। நுகத்தடியை நம்ம விட்டு விலக்கணும். अंधकार की बातें हमें छोड़कर जाना है। விரல் நீட்டுதலை நிபச்சொல் மூணே நம்மளை விட்டு அகற்றணும். इस तीनों कार्यों को हमें छोड़कर जाना है। பாருங்க, நுகத்தடினா என்னது? நம்ம ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அதோடைய அந்த தலைக்கு மேல அந்த கழுத்துல மாட்டி இருக்கும்ல அந்த ஒரு கம்பு, அதுதான் என்ன சொல்லுவோம்? நுகத்தடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? देखिए, बैल को जब बैलगाड़ी को बांधते हैं तो उसके कंधों पर एक जुआ रखते हैं, वही है वो जुआ। இந்த நுகத்தடி மாட்டினாதான் அந்த மாடு என்ன செய்யும்? அந்த வண்டியை சரியா எடுத்துட்டு போகும். जब वो जुआ उसके ऊपर कंधों के ऊपर रखकर हमें बांधते हैं तभी वो सही दिशा में जाता है। ஆனா அந்த மாட்டுக்கு அது இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. लेकिन देखिए, जैसा वो चाहता है बैल वैसा नहीं कर सकता है। அது ஒரு கட்டுக்குள்ள ஒரு அடிமைக்குள்ள வந்துச்சு. वो एक बंधन के अंदर वो आ चुका है। அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நுகத்தடிகள் இருக்கு. वैसे ही हमारे जिंदगी में भी कहीं ऐसे जुआ है। நாமளே மற்றவங்கள நுகத்தடிய மற்றவங்க மேல வைக்கிறோம். हमें दूसरे के ऊपर उस जुआ को रखते हैं। பாருங்க, ஒரு தகப்பனா இருந்தார். देखिए, एक पिता थे, அவருக்கு சுகம் இல்லாம ஆயிப்போச்சு. उनको शरीर के अंदर कमजोरियां थे, बीमारी थी। இப்போ சுகம் இல்லைன்னு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். उन्हें तबीयत ठीक नहीं था तो उन्हें हॉस्पिटल लेके जाए, वो गवर्नमेंट हॉस्पिटल था। அப்போ அவங்க மகாவை தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. उनके बेटे ही उन्हें लेके जाकर हॉस्पिटल में भर्ती करते हैं। சேர்க்கும் போதே சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்னும் ரொம்ப சம்பாத்தியம்லாம் பண்ணல, அங்க கொஞ்சோட ஒரு நிலம் மட்டும் தான் இருக்குது. देखिए, आप बहुत नहीं कमाया, एक जगह ही है। அந்த தம்பிக்கு அந்த நிலம் வேணும், लेकिन वो जगह उस भाई के लिए चाहिए। வேற பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தா அதை வித்து தான் செலவு பண்ணணும். आपको अगर बड़े हॉस्पिटल में हम
दाखिला करेंगे तो आपको भेजना ही चाहिए उस जगह को। அதனால இங்கேயே இருந்து நல்லா சோமாயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. देखिए आप इधर ही रहकर अब चंगाई होकर अब जाएंगे कर वो माँ जी कहने लगी। அப்ப அந்த தகப்பனார் என்ன செஞ்சாரு, तो पिताजी क्या कहने लगे, பிள்ளைக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரியே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இருந்தாரு. बच्चों को तकलीफ नहीं देना कर वो हॉस्पिटल में, गवर्नमेंट हॉस्पिटल में वो रह कर हम देखते हैं। ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவர் இறந்து போயிட்டாரு. लेकिन देखिए गवर्नमेंट हॉस्पिटल में वो भर्ती था, लेकिन उस जगह पर कैसा ट्रीटमेंट आप जानते हैं, लेकिन वो आदमी मर चुका। சேர்க்கும் போதே ஒரு நுகத்தடி இதுலதான். लेकिन ऐसे सुनते ही देखते हैं कि वही एक जुआ है कर இப்படி வச்சிட்டாங்க அந்த மகா. ऐसे वो बेटा रख दिया। பாருங்க, நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நிறைய தவறுகள் நம்ம செய்யறோம். देखिए हमारी जिंदगी में कई बार हम ऐसे गलतियां करते हैं। நம்ம தாய் தகப்பனை நம்ம எப்படி கவனிக்கிறோம் அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். हमारे माँ बाप को हम किस तरह से ध्यान देते हैं, एक बार हमें सोचना है। பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு போகுது, बच्चे लोग शादी कर जाते हैं। பாருங்க, மகனை பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்பா வீட்டுல நீதான் அப்பாலாம் இல்ல, நீதான் எல்லாமே பார்க்கணும். देखिए माँ अपने बेटे को देखकर इस तरह बोलती है, देखो अभी तो पिता नहीं है, लेकिन सब कार्य के लिए तुम ही है मुखिया। பொண்டாட்டி பேச்ச கட்டிட்டு போயிடாத, देख अपनी पत्नी की बातों को सुनकर तुम मत जा, எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிலாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. देखो तुम जो हमारे लिए कार्य करना है वो तो करना ही चाहिए। அப்படியே அவங்க மனதுல பதிஞ்சனால அந்த மகன் என்ன செய்யறான், அம்மா சொல்றது மட்டும்தான் கேட்கறான். देखो ये बात बार बार उनसे बोलने से जैसा माँ बोलते हैं वैसे ही उनके मन में वो बात रह गया, वैसे ही वो करते चला। பொண்டாட்டி எது சொன்னாலும் அதுக்கு பண்ணல, அவங்களுக்கு சாப்பாடும் துணியும் தான் உண்டுங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. लेकिन ऐसे दिन बीतता गया। அது முதல்ல கல்யாணம் முடியாத நேரத்திலேயே அந்த மகன் மேல ஒரு நுகத்தடி வச்சிடறாங்க. लेकिन शादी होने से पहले ही उस माँ ने उस ऊपर एक जुआ रखती है। வேதத்துல பாருங்க, யாக்கோபு शास्त्र में देखिए याकूब को அவர் மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போறாரு. मामा के घर यानी लाबान के घर पे वो याकूब जाते हैं। பெண்ணை பார்த்த உடனே ஆசைப்பட்டுட்டாரு. लेकिन एक स्त्री को देखे वो मन में इच्छा होने लगी। அதுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்லி செய்யறாரு. लेकिन उस स्त्री के लिए 7 साल में काम करूंगा कर वो कहने लगे। தானாவே ஏத்துக்கிட்ட நுகத்தடி 7 வருஷம் இருக்கிறாரு. लेकिन खुद ही वो उठाकर अपने ऊपर वो जुआ को रख दिए। ஆனா மாமனார் என்ன செய்யறாரு, மூத்த மகளையும் கட்டி கொடுத்து கூட 7 வருஷம் ஆக்கிட்டாரு. लेकिन उस मामा ने क्या किया, फिर बड़ी बेटी को शादी करके और 7 साल उसे काम करने के लिए किया। அப்புறம் பாருங்க, அடுத்தபடி தம் பிள்ளைகளுக்காக பெண்டாட்டிக்காக சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறமும் அவர் அங்கேயே தான் இருந்து வேலை செய்யறாரு. देखिए फिर भी उनके बच्चे लोग के लिए, उनके पत्नी लोग के लिए वो काम करना है करके उसी जगह पर वो ठहरे। 10 தடவை அவர் மாமனார் சம்பளத்தை மாத்துறாரு. उसका ससुर जी 10 बार उनकी काम की कार्यों को बदल देते हैं। அந்த நுகத்தடியிலேயே அகப்பட்டு அதுல உடனிட்டு இருக்கிறாரு. वो जुआ के साथ ही वो दिन बीतता जाता है, ஆண்டவர் தான் அவரை விடுவிக்கிறார். लेकिन परमेश्वर ही उन्हें छुड़ाते हैं। நுகத்தடிய நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து யார் மேலயா வச்சிருக்கிறோமா, उसके ऊपर रहने वाला उस जुआ को क्या दूसरे लोग के ऊपर हम रख रहे हैं। நமது நிமித்தம் யாராவது அப்படி பாடுக்குள்ள இருக்கிறாங்கன்னா நம்ம யோசிச்சு அதை நம்ம நீக்கிறது ஆண்டவர் விரும்புறாரு. हमारे जरिए से क्या दूसरे के ऊपर ऐसे कार्य हम रख रहे हैं क्या कर परमेश्वर के अंदर हम देखकर इस कार्य को देखकर चलना है। அடுத்தல பாருங்க, விரல் நீட்டுதல். और दूसरी बात देखिए, விரல் நீட்டுதல் அப்படின்னா என்ன பாருங்க, நம்ம விரலை எதுக்குலாம் நீட்டுவோம், हम हाथ को किसे किसे दिखाते हैं। விரலை எப்படி நீட்டுறோம், நீ இப்படி ஏதாவது செய்தனா பாரு நான் என்ன செய்வேன். देखिए अपना हाथ थाम कर उंगली से ये करते हैं, तुम जो भी करोगे देखो कर हम बोलने लगते हैं। கோபத்துல நீட்டுறோம், गुस्से से हम दिखाते हैं। மற்றபடி என்ன செய்யறோம், அடுத்தவங்களை குற்றவாளினா நீ தான் அப்படி செய்த, दूसरे लोग को हम बोलते हैं तुम ही हो कर। அப்போ விரல் நீட்டுறது எது, அடுத்தவங்களை குற்றவாளியாக்குறதுக்கு நீட்டுறோம், கோபத்துல நம்ம நீட்டுறோம். हम हमारी उंगली को इस तरह दिखाते हैं, तुम ही वो दोषी होकर हमारे हाथ की उंगली से उन्हें दिखाते हैं। மத்தேயு 7:1 சொல்லிருக்கு பாருங்க, मत्ती 7:1 में इस तरह कहता है, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு आप दोषी नहीं है कर दिखाने के लिए மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். दूसरे लोग को गलत है कर मत दिखाइए। இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களை குற்றம் சொல்லவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. दूसरे लोग को लगातार दोषी कर बोलना ही नहीं चाहिए। ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு.
परमेश्वर को चुने हुए लोगों को दोषी ठहराए हुए तुम लोग कौन है कर परमेश्वर का वचन कहता है। பாருங்க, ஊழியக்காரங்களை நம்ம குற்றம் சுமத்தவே கூடாது। दास लोग के ऊपर हमें दोष कभी भी नहीं लगाना है। மற்றவர்களையும் யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது। हम दूसरे लोग के ऊपर भी दोष नहीं लगाना है। நம்ம அடுத்த வசனத்துல என்ன சொல்லிருப்பாங்க, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்। जैसे जैसे दूसरे वचन में इस तरह लिखा है, क्या है कि जिस प्रकार तुम दोष लगाते हो उसी प्रकार तुम्हें भी दोषी ठहराया जाएगा। நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும்। जो माप से तुम्हें मापा जाता है उसी माप से दूसरे को भी हम मापते हैं। மற்றவங்களை நம்ம பேசும்போது எப்படி பேசணும், உயர்த்தி பேசணும்। लेकिन कुற்றवालियावे நம்ம பேசிட்டு இருந்தா நமக்கு அதான் கதி। जब हम लोग दूसरे के बारे में हम बात करते हैं तो हमें दोषी लोग ठहरा के नहीं बात करना चाहिए। நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? तो हमारी आंखों की तो अंदर वो गंदगी है उसे निकालते हमें देखना है, लेकिन दूसरे के आंख के गंदगी नहीं निकाल देख सकते। ஆண்டவர் அப்படி சொல்லி தரார், நம்ம கண்ணிலே 1000 குற்றம் இருக்கு। लेकिन परमेश्वर हमें इस तरह सिखाते हैं कि हमारे आंख में कहीं ऐसी गंदगी है। அடுத்தவங்களை பார்த்து நீ தான் தப்பு, உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை நான் எடுக்கேங்கிறான்। लेकिन दूसरे लोग को देखकर तुम्हारी आंख की गंदगी मैं निकालूंगा कर हम बोलते हैं। நம்ம கண்ணில் உத்திரம் இருக்குதா, பெரிய பாவம் இருக்குது। लेकिन हमारे आंख में कहीं वैसी बड़ी पाप है। சகோதரன் கண்ணில் துரும்புதான் இருக்குது, நம்ம அதை பார்த்து தான் நம்ம। लेकिन दूसरे हमारे भाईचारे के अंदर थोड़े ही रहते वही कार्य को हम बार बार दिखाते हैं। அப்போ விரல் நீட்டு தான் ஆண்டவர் விரும்பவே இல்லை। परमेश्वर हमारी अंगुली उठाकर दूसरे को दिखाना वो पसंद नहीं करते हैं। கோவப்பட்டு அடுத்தவங்கள்ட்ட நான் நீ இப்படி செய்யல, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நம்ம அப்படி கோவப்படுறதையும் அவர் விரும்பவில்லை। दूसरे लोग के बारे में हाथ दिखाकर उनके साथ ऐसे बात नहीं करना चाहिए और क्रोध नहीं होना चाहिए। நம்ம என்ன செய்யக்கூடாது, விரல் நீட்டுதலை நம்மளை விட்டு நீக்கி போடணும்। हम किसी के भी उंगली दिखाकर बातें करना वो छोड़ देना है। அடுத்தது பாருங்க, நிபச்சொல்। நிபச்சொல்ல நம்மளை விட்டு அகற்றணும்னு சொல்லியிருக்கு। हमारे अंदर रहने वाली उस कमी को दूर निकालना है। நிபச்சொல் அப்படின்னா என்னதுன்னா, பழிச்சொல், கோல் சொல்றது, பொல்லாததை பேசுறது, இதுதான் நிபச்சொல்னா। देखिए इस बात को ऐसा बोलते हैं कि दूसरे के बारे में बुरी बात को बताना। பாருங்க, நம்ம நாவுல இருந்து என்ன வார்த்தையெல்லாம் வருது। देखिए हमारे मुंह से कितनी कहीं की बातें आती है। ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீதிமொழிகள்ல 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்। अपना प्रॉवर्ब्स में इस तरह लिखा है 15 और 4 में, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் சொல்றேன்। आरोग्यता का जीवन की वृक्ष कर कहता है। ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஜீவ விருட்ச கனியை அந்த புசிச்சதுனால தான் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்கள வெளியே தள்ளிட்டாரு। ஆனா பாருங்க, இந்த நாவு ஆரோக்கியமா இருந்தா அதுவே ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு। देखिए हमारा जो जीव है वो अच्छा रहे तो वही एक जीवन का वृक्ष कर बोलते हैं। பாருங்க, அப்போ இந்த மனுஷனுடைய நாவு அது வந்து ஜீவ விருட்சமா இருக்குது। देखिए मनुष्य का जीव ऐसा है, जीवन का वृक्ष के समान रहना है। இந்த நாவு பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது। इस नाव के बारे में कई वचन ऐसा है। நீதிமொழிகள்ல நிறைய இருக்குது। நீதிமொழிகள் 15:28 பாருங்க। नीति वचन 28 और 28। நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும்। பாருங்க, நீதிமானுடைய வாய் வந்து தீமைகளை, இன்னொருத்தர வாசிங்க। நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும்। பாருங்க, ஒரு நீதிமான் பேசுறதுக்கு அவன் என்ன செய்யறான், பிரதியுத்தரம் ஒரு பதில் சொல்றதுக்கு அவன் யோசிச்சு பேசுறான்। देखिए एक धर्मी को बात करते समय वो चिंता कर बात करता है कर हम देखते हैं। நீதிமொழிகள் 15:23 பாருங்க। 15:23 में देखेंगे, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது। பாருங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒரு சரியான நேரத்துல சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு। देखिए हम लोगों को बातें करते समय सहज और उत्तर से और आनंद होता है जब वो उनके साथ हम बात करते हैं। तो அப்ப அந்த வாய்மொழி அது மகிழ்ச்சி உண்டாக்குறதா இருக்குது। उनको
उनको वो आनंद देता है। பாருங்க, ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு. एक मनुष्य को हार्ट अटैक आया, उन्हें हॉस्पिटल लेके जाते समय அவங்களுக்கு பேசவே முடியாது, அந்த கட்டத்துல தான் இருக்கிறாங்க. वो बात करता नहीं चाहता था, वही से स्थिति में वो है। இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் திரண்டிட்டு இருக்கும்போது அவங்க அவ்வளோ கஷ்டத்துலயும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த சைன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மேத்தா ஹாஸ்பிட்டல். देखिए वो हार्ट अटैक आने के समय और समय क्या करना है नहीं जानते, लेकिन वो व्यक्ति बोला मुझे साइन हॉस्पिटल में लेके जाओ। அங்க போனா அவங்கள உடனே எடுத்துக்கிட்டாங்க. அது கொரோனா டைம் எடுக்க மாட்டாங்க, கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்தாதான் எடுப்பாங்க. ஏன்னா இவங்களை எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அதனால டாக்டர் உடனே எடுத்துக்கிட்டாரு. लेकिन देखिए वो व्यक्ति वो जगह पर हमेशा वो ट्रीटमेंट लेता है। वो कोरोना समय रहेगा तो भी वो कोरोना टेस्ट के बिना उसको ऐसे ही अंदर ले लिया। அப்போ அந்த சரியான நேரத்துல அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொன்னதுனால அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டது. देखिए वो समय में ठीक बात बोला, इसलिए उनका जान बच गए करके हम देखते हैं। இன்னும் பாருங்க, இனிய சொற்கள் நீதிமொழி 16:24 இருக்கு பாருங்க. नीति वचन 16 और 24 கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி இனிய சொற்கள் தேன் கொடுபோல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதம் ஆகும். பாருங்க, அது தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமா இருக்கணும். चत के समान प्राण वचन मधुर के समान है करकर वचन कहता है। எலும்புகளுக்கு அது எனது மருந்தா இருக்குதான். हड्डियों को हरी भरी करता है करकर कहता है। அப்புறம் பாருங்க, அது நீதிமொழி 24:26 இருக்கு. नीति वचन 24 और 24 में है। செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். பாருங்க, அது எவ்வளவு ஒரு இதா இருக்கு. உதடுகளை ஒரு சின்ன பிள்ளை முத்தமிட்டா அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், அதுக்கு சமானமா செம்மையான மறுமொழி சொன்னா இருக்குன்னு போட்டிருக்கு. देखिए वचन इस तरह है, एक छोटे बच्चे आके पप्पी देते समय वो कैसा महसूस करते हैं, इसके समान परमेश्वर का वचन है करकर शास्त्र कहता है। நீதிமொழிகள் 25:11 போட்டிருக்கு பாருங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். 25:11 नीति वचन। जैसे चांदी की कटोरियों में सोना की सब होता है, वैसे ही ठीक समय पर कहा हुआ वचन वैसे ही होता है। பாருங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை எப்படியா வெள்ளி தட்டுல வச்ச பொன்னால் செய்யப்பட்ட பழங்களுக்கு ஒப்பாருங்க. देखिए चांदी की कटोरी में रखकर सोने के समान रखा हुआ ताट के समान कहा हुआ वचन के समान है कर कहता है। நல்ல வார்த்தைகள் நல்ல பேசும் பொழுது அது எவ்வளவு இனிமையா ஆசீர்வாதமா இருக்கு. देखिए हम लोगों के बीच में रहकर अच्छे बात बोलते समय वो सुनने के लिए कितने मधुर होती है। இந்த நிபச்சொல், இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகளை சொல்லும்போது அது எவ்வளவு பாவமா இருக்குன்னு பாருங்க. हम दूसरे लोग के बारे में दोष लगाते समय कितनी कार्य बुरी है कर देखिए। நிபச்சொல்னா என்னது? கோல் சொல்றது. उस कार्य को इस तरह बोलते दूसरे के बारे में बुराई बोलना। பாருங்க, ஒரு வீட்டுல 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. एक घर में 3 बेटियां थे। அந்த கடைசி பிள்ளை மட்டும் என்ன செய்யும் தெரியுமா? அவங்க 2 அக்கா மாதிரி என்ன செய்தாலும் சொல்லி, அவங்க 2 ஹைஸ்கூல்ல படிக்காங்க, இது சின்ன பிள்ளை. देखिए वो दोनों 3 बेटियों में 2 बेटियां हाई स्कूल में पढ़ती है। छोटी बेटी அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தா பேப்பர்லாம் பச்சை பேப்பர்லாம் என்ன செய்வாங்க, ஒழிச்சு வச்சுக்குவாங்க. देखिए वो दोनों इस तरह करते थे, अगर कुछ मार्क कम रहते तो वो पेपर को छुपा कर रख देते थे। இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும், அதை தேடி கண்டுபிடிச்சு அப்பாட்ட கொண்டு கொடுத்துரும். देखिए छोटी बेटी उसे ढूंढ कर निकाल कर जाकर उसके पिता को देती थी। என்ன இந்த பிள்ளை என்ன तப்பு பண்ணனாலும் போய் சொல்லி கொடுத்துறது இந்த சின்ன பிள்ளைக்கு வேலை. इस दोनों बहन लोग जो भी गलती करते थे तो ये छोटी बहन जाकर माँ पिताजी को बोलने लगी। அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை அவதான். पिता को बहुत पसंद रहने वाली बेटी है। அப்ப இந்த பிள்ளைகள் மாட்டின உடனே அப்பா என்ன செய்வாங்க, பேப்பர் மார்க் கம்மின உடனே 2 பேரையும் கூப்பிட்டு அடி கொடுப்பாங்க. देखिए पिता के बाद पता करने के बाद दोनों बेटे को बुलाकर इस कार्य के लिए उन्हें शिक्षा देते हैं। பேப்பர் ஒளிச்சு வச்சதுக்காண்டி அதுக்கும் தனி அடி உண்டு. पेपर तुम्हें छुपा कर रखा इसलिए उसी लिए भी अलग मार है। கடைசி பிள்ளை சந்தோஷமா போயிடுவாங்க, அப்பா ரொம்ப தண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. लेकिन उसके पिता छोटी बेटी को शाबाशी देकर उसे बेच देते हैं। ஆனா தனியா அந்த கடைசி பிள்ளை கிடைக்கும் பாருங்க, அந்த 2 நம்ம பெரிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, देखिए अकेली ये छोटी बेटी उन दोनों बहनों के साथ जब मिलते हैं तो कब क्या होगा, 2 பேரும் சேர்ந்து சாத்திடுவாங்க. दोनों मिलकर उसे मारते हैं। அப்ப பாருங்க, கோல் சொன்னா அதுக்கு என்ன கிடைக்குது, அடி கிடைக்குது. देखिए दो बुराई बोलते समय या गलती बोलते समय बोलने के बाद में क्या मिलता है, उसे मार मिलता है। அந்த பிள்ளைகளுக்கு அது பாதிப்பா இருக்குது, அவங்க உள்ளத்துல அது பாதிக்குது.
लेकिन उस बेटे को मन में दुख होने लगा। பாருங்க, அந்த யோசேப்பு அப்படிதான் தன்னுடைய சகோதரர் செய்த தவறெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட போய் போய் சொல்லிட்டு இருந்தான். यूसुफ भी ऐसे ही थे, उनके सारे भाई लोग जो भी गलती करते थे उनके पिता को जाके वो बताते थे। அவங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப பிரியமான மகன், பலவர்ண அங்கிலாம் கொடுத்து அவர் அவ்வளவு பாசமா வச்சிருந்தாரு. उनके पिता को बहुत प्यारा बेटा था, उनके लिए एक अलग अलग रंग बिरंगे अंगी भी बना कर दिए थे। ஆனா யோசேப்போட அண்ணன்மார்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவன் மேல அவ்வளவு காட்டமா இருந்துச்சு. देखिए यूसुफ के भाई लोग को यूसुफ के ऊपर बहुत गुस्सा था। அதனால என்ன செய்தாங்க, அவன் தனியா கிடைச்ச உடனே புளியில தூக்கி போட்டு கடைசியில எகிப்துக்கே வித்துட்டாங்க. देखिए जब वो अकेला मिला तो उसे पकड़कर एक गड्ढे में डालकर उसे मिस्र में बेच दिया कर हम देखते हैं। கோல் சொல்லும்போது அதுக்கு பாதிப்பு இருக்குது. लेकिन जब हम अच्छी बातों को बुराई में एक बुराई बातों को अच्छे में बोलते हैं तो हमारे लिए वो कठिन की दुख की बात है। கோல் சொல்லும்போது அது விளையாட்டா இருக்கும். लेकिन उस बात बोलते समय हम लोगों को ऐसा लगता है कि ये अच्छा कार्य है कर। ஆனா அது உள்ளத்துல தைக்கணும் வசனம் இருக்கு. लेकिन उस कार्य को हम भीतर के बातों में छुपाना है कर। கோல் சொல்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். देखिए बुराई या झूठ बोलना परमेश्वर को नापसंद की कार्य है। நம்ம வாழ்க்கையில யாருக்கு விரோதமாக கோல் சொல்லியிருக்கோமா, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல ரகசியங்களை கேட்டுக்கிடுவோம், போய் அடுத்த ஆள்கிட்ட போய் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துறாங்க. देखिए हमारे साथ कई लोग मिलकर कई बात बताते हैं, लेकिन दूसरे के बारे में जाके वो सारी बातें बता देते हैं हम लोग। பாருங்க, கோல் சொல்ல நல்லா அது எப்படி ஆகுது, அதுல வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 16:27 போட்டு பாருங்க. 16:27 பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பாருங்க, அது பேலியாளின் மகன் என்ன செய்யறான், கிண்டி விடுகிறான். முதல்ல ஒரு ரகசியத்தை அவன் கேட்டா அவன் என்ன செய்யறான், அதை போய் நல்லா கிண்டி விட்டு அவன் அதை சண்டை இழுத்து விடுறதுனால அது என்ன ஆகுது, எரிகிற அக்கினியை போல மாறிடுது. देखिए धर्मी के मनुष्य बुराई की युक्ति निकलता है और उसके वचन की ओर लगातार जाता है, टेढ़े मनुष्य की बातें झगड़े के उठाता है। அப்போ கோல் சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமில்லாத காரியம். परमेश्वर को दूषण कर तो मरो कर। அப்போ ஆண்டவரையே தூசிக்க சொல்றாங்க அவங்க. देखिए वो स्त्री परमेश्वर को दोष लगाने के लिए उन्हें पति को कहने लगी। ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒண்ணுமே உங்க வாயில இருந்து வரக்கூடாது. परमेश्वर कहता है कोई भी बुरी बात तेरे मुंह से नहीं निकलना है। சிலர் சொல்லுவாங்க, நான் உன்னை நீ இப்படி செஞ்சலாம், தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன்னு சொல்லுவாங்க. लेकिन कुछ लोग ऐसा बोलते जो बुराई किया ना वैसी बुराई मैं भी करूंगा कर बोलने लगते हैं। அதுவும் பாருங்க, ஆண்டவர் நான் பழி வாங்குவேன்னு சொல்லதா அவருக்கு பிரியம் இல்லை. लेकिन देखिए परमेश्वर मैं तेरे से बलि लूंगा कर परमेश्वर बोल नहीं सकते। அதுவும் நீதிமொழிகள் இருக்கு பாருங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். परमेश्वर के लिए इंतजार कर, परमेश्वर तुझे उद्धार करेगा। அப்போ ஒருத்தர் நமக்கு விரோதமா தீமை செஞ்சாங்கன்னா, अगर कोई हमारे लिए कोई बुरी कार्य करेगा तो நம்ம என்ன செய்யக்கூடாது, சரி கட்டுவேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நான் உன்னை அப்படி பழி வாங்குவேன்னு சொல்லக்கூடாது. हमारे अंदर ऐसा नहीं आने कि मैं उसे बराबर करूंगा कर मन में नहीं आना है। ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவருக்காக அவர்கிட்ட இருந்து உதவி வரும்னு சொல்லி நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுது, परमेश्वर के लिए उनके लिए हम प्रार्थना करेंगे तो அவர் உன்னை ரட்சிப்பார், परमेश्वर उन्हें उद्धार करेंगे। அதான் சொல்லியிருக்கு. வசனத்திலே அதான் போட்டிருக்கு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். बुराई को मैं धर्म को मैं बुराई करूंगा कर ऐसी कहो मत, लेकिन परमेश्वर ठीक समय पे कार्य करेगा। பாருங்க, ஆண்டவர் அடுத்தல சொல்றாரு, வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்றதுதான் அவருக்கு பிரியமில்லாத காரியம். परमेश्वर के अंदर वाद विवाद नहीं करना है। இப்போ வாக்குவாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ண ஆரம்பிச்சதான் என்ன நடக்குது, एक दूसरे के अंदर हम वाद विवाद करेंगे तो क्या चलेगा? ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடும். एक दूसरे के अंदर हम दोषी ठहरने लगेंगे। நீ அப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்சேன்னு அவங்களே சொல்லுது, உடனே இல்ல நீ தான் அப்படி செஞ்ச, நீ இவங்க பான்னு சொல்றது, இது வாக்குவாதம். लेकिन कुछ ऐसा हम बोलते नहीं तू ही किया कर हम बार बार इस कार्य में दोष लगाना लग जाते हैं। இப்போ வாக்குவாதம் பண்றது ஆண்டவர் விரும்பவே இல்லை. वाद विवाद करना परमेश्वर को पसंद नहीं है। இப்போ வாக்குவாதம் பண்ணதை விடணும். நம்ம वाद विवाद करना वो छोड़ देना है। இப்போ இதெல்லாம் விடும்போது நம்மளுக்கு என்னது, நம்மளுடைய வெளிச்சம் மத்தியானத்துக்கு வெளிச்சம் மாதிரி நமக்கு மாறுது. நம்மளுடைய இருள் வந்து மத்தியானத்து போல மாறணும். देखिए इस सारे कार्य अगर हम छोड़ेंगे तो जैसे दोपहर की उजाला रहते हैं वैसे ही परमेश्वर हमारे अंधेरे को समान बना देगा। அடுத்தல அதே 10வது வசனத்துல, பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து
சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் வரும். அடுத்தால இருக்குது 10 वचन में देखिए, उदासता से भूखे की सहायता करे और दीन दुखों को दुष्टता करे और अंधेरे में से तेरी प्रकाश चमके। சில குடும்பங்கள்ல கஷ்டம், देखिए कहीं परिवार में तकलीफें हैं, ரொம்ப பிரச்சனையில இருப்பாங்க. बहुत तकलीफ में हैं। அவங்க வெளியே சிலர் வந்து சொல்லவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு சாப்பாடு இல்லாம இருக்கிறோம், ஒரு நேரம் தான் சாப்பிடுறோம், எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க. लेकिन कई लोग ऐसा है कि घर की कार्य बाहर आके नहीं कह सकते। அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்த்தா என்ன செய்யணும்? देखिए इस तरह लोगों को हम देखेंगे तो क्या करना चाहिए? அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க ஆத்மா திருப்தியாக்கணும். उनकी आत्मा तृप्त होने के लिए उन्हें हमें सहायता करना चाहिए। நம்ம அம்மா கூட பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு மூட்டை அரிசி எல்லாம் வாங்குறதுக்கு முந்தி டொனேஷன் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் குடும்பங்களுக்கு அவங்க உதவி செய்திருக்காங்க. देखिए हमारे माँ जी भी कई परिवार को ऐसा सहायता करने के लिए कई कार्य माँ जी किया कर हम देखते हैं। அப்படி சிறுமைப்பட்ட பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, देखिए जो दीनता में रहते हैं उनकी आत्मा के लिए, சிறுமைப்பட்ட ஆத்மாவை அப்படி திருப்தியாக்கினால் परमेश्वर जो दीन होकर दुखी होते हैं उनका आत्मा परमेश्वर संतुष्ट करता है कर देखते हैं। இருள நம்மளுடைய வெளிச்சம் என்ன செய்யும்? மத்தியானத்தை போல பிரகாசிக்க, अंधेरे में तेरी प्रकाश चमकेगी और तेरे घोर अंधकार दोपहर का उजाले के समान परमेश्वर बनाएंगे कर कहता है। அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய இருள் இருக்குது. हमारे जीवन में बहुत से अंधेरा है। இதுக்கு முதல்ல உள்ள வசனங்கள்ல எல்லாம் எப்படி உபவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு. देखिए इस पहले वचन में कैसे उपवास करना है कर परमेश्वर वचन से बातें करते हैं। முதல்ல உள்ளதெல்லாம் நம்ம தியானிக்கணும், நேரம் இருந்தா இதை மட்டும் எடுத்துருக்கேன். लेकिन देखिए ये पहला हुआ सब ध्यान करने के तो टाइम हो जाता है, इसलिए इस थोड़े सी बात को मैं निकाली हूँ। அது பாருங்க, அதுலயும் அதெல்லாம் நம்ம செய்தோம்னா அந்த 6வது அதிகாரத்துல வசனத்துல அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், முகத்தடியின் வினையல்களை நிகழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல முகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம். இப்போ இவ்வளவு செஞ்சா என்ன வருமா? விடியற்கால வெளிச்சம் போல நம்ம வெளிச்சம் எழும்புமா. நம்ம இருள் எப்படி? விடியற்காலத்து வெளிச்சம் போல. இனி அடுத்த 2 இதுலயும் நம்ம இப்ப தியானிச்சதுல நம்ம செய்தோம்னா நம்ம இருள் எப்படி இருக்குமா? நம்ம வெளிச்சம் अंधकारम मध्याह्न बोल मारिएगा। देखिए सारे कार्यों को अगर हम करेंगे तो अंधेरे में रहने वाले उस अंधेरे को परमेश्वर दोपहर के उजाले के समान सारे कार्य करेगा कर वचन कहता है। பாருங்க நம்மளே ஆராய்ந்து உபாசிக்கும்போதும் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி சொல்வாராம் அவங்கள பாருங்க। देखिए हमारे हम कोई जांच कर कार्य करेंगे तो परमेश्वर इन सारे कार्यों को हम कार्य करने के लिए हमें सिखा कर देते हैं। அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார்। जब तू पुकारेगी परमेश्वर तुरंत तुझे उत्तर देंगे। உபாசிக்கும்போது நம்ம கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் மறு உத்தரவு தரணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும்। जब तू उपवास करते समय परमेश्वर को तू पुकारेगी तो परमेश्वर ने तुरंत तुझे उत्तर देंगे। நீ சத்தமிடுவாய் तू ऊंची आवाज कर पुकार இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் ஆண்டவர்। உடனே நான் இருக்கமா வந்துட்டேன் परमेश्वर कहता है मैं यहाँ हूँ कर कहता है। அப்போ ஆண்டவர் உடனே நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும் வந்துடணும் அப்படின்னா இவ்வளவு காரியங்கள் நம்மளை விட்டு எடுத்து போடணும்। परमेश्वर तुरंत ही उत्तर सुनकर मैं उत्तर देने के लिए परमेश्वर हमारे बीच में आ जाते हैं। நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம்? நம்ம உபவாசம் 3வது வசனத்துல போட்டு பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? जब हम उपवास थे तो आप हमें ना देखे कैसा रह सकते हैं? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள்। परंतु तूने जब इसकी सुधि ना ले सकता है तो कैसे रह सकते हैं? அதுக்கு முந்தின வசனத்துல போட்டு பாருங்க, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க। தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாம நீதி செய்து ரொம்ப நியாயமா இருக்கிறவங்க மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை நோக்கி நம்ம பேசுறோம்। देखिए परमेश्वर के न्याय को छोड़कर ऐसा हमें करते हैं कि हमारे न्याय कर सही है कर उसी समान हम चलने लगते हैं। நாள்தோறும் அப்படி கரெக்டா அப்படி ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு दिन भर ऐसी இருக்கிறவங்க மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய நீதி வழிகள் எல்லாம் நம்ம
அறியணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட விசாரிச்சு அவர்கிட்ட சேர விரும்புறோம். परमेश्वर की सारी धार्मिकता की बातों को परमेश्वर हमें बता दे करके इसलिए परमेश्वर के निकट हम जाना है। ஆனா இவ்வளவு காரியமும் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் அப்படிங்கிறார் ஆண்டவர். परमेश्वर कहता है इतना कार्य हमारे भीतर हम रख चुके हैं, இப்போ நம்ம உபவாசிக்கும் போது இதெல்லாம் ஆராய்ந்து लेकिन जब हम उपवास रहते हैं तो इस सारे कार्यों को हम जांचना है। எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு इस सारे कार्य के लिए परमेश्वर के हाथों में हम सौंप कर நம்ம உபவாசத்தோட ஆண்டவர் தேடும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு, உடனே நான் இங்க இருக்கமான்னு வந்துருவாரு. पर उस सारे कार्यों को परमेश्वर के उपवास सम्मुख पर उपवास के साथ रखेंगे तो परमेश्वर कहता है मैं तेरे साथ उतर कर कहते हैं। அது இல்லாம இருந்துகிட்டு ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. देखिए ये सब कार्य रखकर परमेश्वर मेरी बातों को आवाज को नहीं सुना कर नहीं कहना है। கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष करना है। இந்த கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, दया से भरने वाले परमेश्वर, அருமையான வேளையிலும் தகப்பனே, इस बहुमूल्य समय के लिए परमेश्वर, நாங்கள் உபவாசிக்கும் போது எதெல்லாம் விடணும்னு சொல்லி நீங்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்கப்பா. उपवास रहते समय हम जो जो कार्य को छोड़ना है आपने हमें सिखा कर दिया है। அப்போ நாங்க ரொம்ப நியாயமா இருக்கிறவங்க மாதிரி இப்படி சமூகத்துல வந்து உபவாசித்து ஆண்டவரே இதெல்லாம் விடாம நின்றுட்டு நாங்க உத்தரவு கிடைக்கலையேன்னு சொல்லி நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. हम बहुत अच्छे न्याय के साथ रहते हैं कर आपके सम्मुख आकर हमें उत्तर नहीं मिला कर नहीं जा बोलना है। நாங்க இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே சமூகத்துல வர इस सारे कार्य को छोड़कर आपके चरणों में आने के लिए हमें सहायता कीजिए। அப்போ நாங்க கூப்பிட்ட உடனே உங்களுடைய மறு உத்தரவும் நீங்க நான் இருக்கேன்னு சொல்லி வரணும், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டப்ப அந்த நாள்ல हम जिस क्षण में हम पुकारते हैं तुरंत आप उत्तर देकर मैं तेरे सम्मुख आऊंगा कर आपने कहा है। நாங்க ஒவ்வொருவரும் அப்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. हमारे हर एक आपके अधीन रहकर कार्य कीजिए। இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, यीशु मसीह के मीठे नाम से मांगते पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். हम सब भाग्यवान हैं। எதுக்கு இப்போ உள்ள சமயத்துக்கு எதுக்கு நம்ம பாக்கியவான்கள்? किस लिए अब रहने वाला समय के लिए। இப்படி யாருக்கும் யோசனை சொல்லறதுக்கு, ऐसे बातें बताने के लिए, இந்த உலகத்துக்கு யார் இப்படி யோசனை சொல்லுதா? इस संसार के लिए कौन ऐसी बातें बताते हैं। நம்ம எப்படி நடக்கணும்னு நமக்கு யோசனை சொல்கிற ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது. हम किस तरह चलना है कर शास्त्र हमें सिखाता है। அப்ப உபவாசம்னா என்ன? उपवास बोलेगा तो क्या है, சொல்லுங்க. बोलो। சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம் கிடையாது. बिना खाना ही उपवास नहीं है। அவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. உபவாசம் இருக்கும்போது उपवास रहते समय வழக்குக்கும் வாதுக்கும் நாலாவசனம் துஷ்டத்தனம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆண்டவருக்கு உபவாசம் நம்ம சொல்லிக்கிடுவோம். நானும் உங்களை போலதான். परमेश्वर को बोलते हैं मैं उपवास हूँ कर लेकिन फिर भी मैं भी आपके समान ही हूँ। வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவோம், घर के अंदर ही झगड़ा करते हैं, வெளியும் சண்டை போடுவோம். बाहर ही झगड़ा करते हैं। ஆண்டவர் சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு உபவாசம் கிடையாது. देखिए ये सब मेरे लिए उपवास नहीं है। அக்கிரமத்தில் அவங்க சொன்னாங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிக்கிறதும். अधर्म की बंधन को निकालना है। அப்போ அக்கிரமத்தின் கட்டுகள்னா अधर्म की बंधन बोलेगा तो क्या நீங்க है, தான் சொல்லணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிக்கிறதுனா என்னது? अधर्म की बंधन को निकालना है करके बोलेगा तो சுவிசேஷம் क्या? அறிவிக்கிறது, இயேசு பற்றி அறிவிக்கிறது. सुसमाचार यीशु मसीह के बारे में बोलना है। அப்போ அவங்க விசுவாசிக்கும் போது அவங்க அக்கிரமம் மன்னிக்கப்படுது. जब वो लोग इस बात को विश्वास करते हैं तब उनकी अक्रमता क्षमा होती है। நுகத்தடி பற்றி அவங்க சொன்னாங்க சகோதரி. जुबान के बारे में बहन बोलने लगी, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. बहुत से लोग तकलीफों को झेल रहे हैं, ஆனா அவங்களுக்கு எப்படி இந்த கஷ்டம் மாறும்னு அவங்களுக்கு தெரியாது. लेकिन देखिए ये तकलीफ कैसा जा सकता है कर वो लोग नहीं जानते हैं। நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள்.
लेकिन हम सब मसीह लोग हैं, வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டுக்கு போகணும். लेकिन काम खत्म कर कर हर एक मसीह के घर पे हम जाना है, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். लेकिन परमेश्वर के लिए हम कुछ ना कुछ काम करना है, அப்ப அந்த வீட்டுல போய் இருக்கணும். उस घर में जाकर हम रहना है, நம்ம எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு. उन लोग कौन सी परिस्थिति में है कर कर। இது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது. ये जुआ को तुम्हारे ऊपर से, அவங்களுக்கு எப்படி ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. लेकिन क्यों ये तकलीफ उन्हें आया कर कर खुद ही उनको ही मालूम नहीं நம்ம पड़ता। வசனத்தை நம்ம சொன்னோம்னா அதை விசுவாசிச்சு அதை அவங்க அதன்படி நடந்தாலும் அதுவும் நுகத்தடியுமா. लेकिन जब वो वचन को बोलते हैं तो वो विश्वास करेंगे तो उनके ऊपर रहने वाला वो जुआ वो बीत कर जाता है। நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது. दबाए हुए लोगों को मैं छुड़ाऊंगा कर कर कहा है। ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. बहुत सी लोग तकलीफों को झेलते हैं, நமக்கு ஒரு இறக்கம் வரணும். लेकिन हमारे लिए उनके ऊपर एक दया आना है। உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காம இருக்கணும்னு சொல்லியிருக்கு. देखिए जैसा तुम्हारे मांस के समान रहता है उसके लिए तुम काम, வேதத்தின்படி ஒருத்தர் நம்மளால நடக்க முடியாது. शास्त्र के अनुसार किसी भी इस तरह नहीं चल सकते हैं, நான் நடக்கணும். लेकिन फिर भी चलना है। நம்ம ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். हम एक दूसरे से भाई बहन बहन हैं। சிலவங்க தங்களுக்குள்ள ரகசியத்தை தங்களுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. देखिए कई लोग जो रहस्य की बात रहते, कुछ लोग मन में रखते, कुछ लोग बोल देते हैं। அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக हम सब लोग खुशी से रहने के लिए அவர் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னார். परमेश्वर ने प्रेम से चलो कर परमेश्वर ने कहा है। அன்பு எல்லா நோக்கத்தையும் மாற்றிடும். परमेश्वर का प्रेम ऐसा है सारे जुआ को उखाड़ता है। நம்ம எல்லாருக்கும் அன்பா இருந்தா மத்தவங்க நமக்கு குறை சொல்ல மாட்டோம். देखिए हम सारे लोगों को प्रेम से रहेंगे तो किसी को भी कमी कटी हमें नहीं बोल सकते। அன்பு தான் முக்கியம். प्रेम ही बहुमूल्य है। இதுல இவங்க சொன்னாங்க நம்ம கஷ்டங்கள் மாறும். நம்ம கஷ்டங்கள் மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சகோதரி சொன்னாங்க. हमारी तकलीफों को जाने के लिए हम क्या करना चाहिए? அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும்னு சொன்னாங்க. देखिए हमारा उजियाला दोपहर की धूप के समान प्रकाश होना है। இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். अंधकार में तेरी उजियाला प्रकट होगी। நமக்கு நிறைய அந்தகாரம் இருக்கு. हमारे बीच में बहुत सी अंधकार की कार्य है। வியாதியும் அந்தகாரம், बीमारी नाम की अंधकार है, கடன் அந்தகாரம், कर्जा की अंधकार है, சமாதானம் இல்லைன்னு ஒரு அந்தகாரம். समाधान नहीं है कर कर वो एक अंधकार है। நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருள் இருக்கிறது. बहुत सी कार्य में ऐसी अंधेरी छाया हुआ है। அது மாறுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. इससे बदलने के लिए हम क्या करना चाहिए कर कर ये शास्त्र कहता है। ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப ஆலோசனை சொல்றாங்க. ऐसा ये भविष्यद्वक्ता बहुत सी कार्यों को सिखा कर देते हैं। அப்போ பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, जब भूखे हैं उनके बीच में आपकी आत्मा को प्रकट करो। இதில் நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல नए कलर में इस तरह लिखा गया है, நற்கிரியைகளை செய்வதற்கு அவருடைய செய்கையாய் நம்ம இருக்கணும். भलाई कार्य करने के लिए परमेश्वर के समान हमारे कार्य रहना है। நம்ம ஒவ்வொருத்தரும் நற்கிரியைகளை செய்யணும். हम हर एक भलाई की कार्य को करना है। நம்ம நற்கிரியைகளை செய்தா அன்பில்லாம நம்ம செய்வோம். लेकिन देखिए हम अगर किसी को भलाई कार्य करेंगे तो நீங்க எப்படி செய்வீங்களோ நான் கோபமா பேசுவேன். देखिए आप कैसा करते हैं हम नहीं जानते, लेकिन कई बार मैं गुस्से में कर देती हूँ। செய்யாம இருக்கவும் முடியாது, அவங்கள அன்பா பேசவும் எனக்கு தெரியாது. उनको भलाई करना चाहिए लेकिन उससे ना करने के समान भी मैं नहीं रह सकती हूँ। சுவிசேஷத்துல பவுல் நிறைய இடத்துல எழுதுறாரு, நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு அவருடைய கிரியையா இருக்கிறோம். लेकिन पौलुस जी इस तरह कई कार्य में लिखा है, परमेश्वर की भलाई कार्य के करने के लिए उनके समान हम कार्य करना है। அப்ப நம்ம வாழ்க்கை பகுதியில் உள்ள இருள்கள், கடன் தொல்லை, அன்பில்லாம சமாதானம் இல்லாம நோய்வாய் பிசாசு எல்லாம் நம்ம வேதனைப்படுத்துகிறது. देखिए ऐसी कार्य में सारी कार्य
हमारे हृदय में वेदना की बात को लेकर आती है। இதுக்கு நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். इसलिए हम सारे लोग भलाई कार्य करने के लिए उत्साही रहना है। பிறகு மற்றவர்களை பற்றி நம்ம தூத்தி தெரியக்கூடாது. लेकिन दूसरे के बारे में हम ऐसे अफवाह नहीं फैलाना है। நம்ம மனசுக்குள்ளே வச்சிடணும். हमारे भीतर की आत्मा में रखना है। அவங்களே பேசி முடிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். लेकिन वो उन्होंने बात करके खत्म करेंगे कर मैं सोची थी। அல்லேலூயா. இந்த நாளிலும் इन दिनों में भी எனக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். लेकिन मैं ऐसे सोचती हम सब भाग्यवान நமக்கு हैं। ஆண்டவர் சொல்றாரு பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லைங்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். देखिए परमेश्वर का वचन हमें इस तरह कहता है कि अंधकार के कार्यों को हमें अधिकार के साथ இந்த जीतना है। வசனத்தை யார பார்த்து சொன்னாரு ஆண்டவர்? इस वचन को किसे देखकर परमेश्वर ने कहने लगा? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. யாரெல்லாம் சொன்னா? மொத்தமெல்லாம் சொன்னீங்க. ஒண்ணு அது யாரு புதுசா தெரியுது? அங்கே புதுசா தெரியுதாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. செல்வி ஒண்ணு, வேற யார் சொன்னீங்க? மங்க ஒண்ணு, வேற மூணு பேரா? அல்லேலூயா. நாலு இருக்கணும். யாரு? ஆமா, கிறிஸ்டி ஒண்ணு, செல்வி ஒண்ணு, மங்க ஒண்ணு. வேற யாரு? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उस अधिकार परमेश्वर ने हमें दिया है। ஆனா பிசாசுக்கு தெரியும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन शैतान को मालूम है कि वो अधिकार அப்ப परमेश्वर ने हमें दिया है। அதிகாரத்தை நம்ம பறிக்கணும்னா उस अधिकार को हमें पकड़ना है तो நம்ம மற்றவங்க மேல அன்பு கூறாம இருக்கணும். दूसरे के ऊपर प्रेम ना दिखाने के संबंध रहना है। இது பிசாசு வேலை. பிரிக்கிறது பிசாசு வேலை. अलगपन करना ये शैतान का काम है। இணக்கத்தின் ஆவி இல்லாம இருந்து நம்ம साथ मिलाने की आत्मा अगर नहीं रहेगी பிசாசை துரத்த முடியாது. शैतान को भगा नहीं सकते हैं। அல்லேலூயா அல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு, நல்லா நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீதிமொழிகள் 4:18 சொல்லுது. लेकिन नीति वचन 4:18 में इस तरह कहता है, நம்ம எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम सभी यीशु मसीह के लहू के द्वारा धर्मी ठहराए गए चुके हैं। அப்ப அந்த நீதிமான்களின் பட்டியல வரணும்னா உபவாசம்னா என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். अगर धार्मिक की पट्टी के ऊपर हमें आना है तो हम क्या करना चाहिए? அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அதாவது நம்ம எல்லா கற்பனைகளிலும் ஆண்டவர் சொல்லும்போது பிறருக்கானதை நாடுங்கள். लेकिन सारे आज्ञा के अनुसार परमेश्वर इस तरह कहते हैं दूसरे लोग को लिए तुम कार्य करो। மத்தேயு 7:12 சொல்லிருக்கு. அதான் நினைக்கிறேன், அந்த வசனம் தான் நினைக்கிறேன். मत्ती 4:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இது ரொம்ப முக்கியமான வசனம். ये बहुत बहुमूल्य वचन है। இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு பாதாளத்துக்கு தெரியும். अगर इस वचन के अनुसार अगर हम चलेंगे तो हमारे अंदर कितना अधिकार है कर ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்கள். நம்ம மற்றவங்க அதை செய்யணும் இது செய்யணும் நம்ம நினைப்போம். लेकिन हमें इस तरह सोचते हैं कि दूसरे लोग आकर हमें ऐसा ऐसा करना है कर सोचते हैं। அப்படி நீங்க நினைக்க மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யுங்க. लेकिन तब तुम ऐसा सोचते हैं तो इस कार्य दूसरे लोग को भी तुम करो। அத ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. तुम्हें उसी समान करो, यही व्यवस्था का और भविष्यद्वक्ताओं का शिक्षा यही है। இது கர்த்தருடைய வசனம். ये परमेश्वर का वचन है। அப்போ நம்ம மற்றவங்க என்ன செய்யணும் நம்ம நினைப்போம். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டோம், அவங்க இப்படிலாம் செய்யலைன்னு நம்ம நினைப்போம். देखिए हमें दूसरे लोग को नहीं करते लेकिन दूसरे लोग हमें करना कर हम ऐसे सोचते हैं। அதான் ஆண்டவர் அன்பை பற்றி பேசுறாரு. लेकिन परमेश्वर उनके प्रेम के बारे में बता அவருடைய रहे அன்பு हैं। காலையிலே எழுந்து அவருடைய அன்பை நினைச்சா அழாம இருக்க முடியாது. देखिए बड़ी भोर में उठकर उनकी प्रेम को अगर हम जांचेंगे तो रोने बिना नहीं रह सकते। நானும் நீங்களும் இந்த கல்லனை போலதான். हम और आप इसी समान है। ரெண்டு கல்லன் இருந்தாங்க. जैसे दो छोर लोग थे। நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஆண்டவரை பிடிச்சிட்டோம்னா ஆண்டவர் மறுபடியும் மன்னிக்கிற தேவன். लेकिन हम
जो कार्य करते हैं वो फिर भी करेंगे तो परमेश्वर के चरणों में जाएंगे तो फिर भी परमेश्वर उस कार्य को क्षमा करते हैं। ஆண்டவருடைய வார்த்தையில இனி பாவம் செய்யாது. लेकिन परमेश्वर का वचन इस तरह कहता है अब तू पाप मत कर। நீ இப்படியெல்லாம் செய்த அப்படியெல்லாம் செய்தன்னு விரட்டுகிற தேவன் இல்ல. देखिए हमारा परमेश्वर ऐसा है तो ऐसा किया ऐसा ही कह कर कर परमेश्वर में नहीं भगाते இப்ப हैं। இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? आज हमारे लिए क्या कार्य है அது ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். वो कार्य परमेश्वर के चरणों में रखना है। வசனத்தின் அறிவு வேணும். वचन की ज्ञान हमें चाहिए। அல்லேலூயா. நிறைய வசனம் வாசிக்கிறோம் ஆனா வசன அறிவு நமக்கு இல்ல. लेकिन बहुत से वचनों को हम ध्यान करते हैं लेकिन इस कार्य में ऐसे कमी घटी है। இன்னைக்கு எனக்கு ஒரு வசனம் இப்ப எவ்வளவு வயசான பிறகு அந்த வசனத்தின் அறிவு தெரியுது. देखिए इतने उम्र के बाद उस वचन का अर्थ मुझे मालूम पड़ा। அல்லேலூயா. அதாவது எனக்கு பைசா வரும் அது வந்தோடனே எல்லாமே காலியாகுது. देखिए मुझे एक पैसा आता है वो आते तुरंत मुझे सब कुछ खत्म हो जाता है। அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? तब आप मैं क्या करूंगी कर आप सोचते हैं ना। அல்லேலூயா. இப்போ இந்த மாசம் சனிக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி. देखिए ये महीना शनिवार 1 तारीख है। டைரியில நான் எழுதி வச்சேன். डायरी में माँ जी ने लिख कर रखा है 5 அப்பம் 5 रोटी 2 மீன்கள். 2 அவ்வளவுதான் இருந்தது அவங்களுக்கு. वही उतना ही था उनके पास। இது வச்சு என்ன செய்ய முடியும்? लेकिन ये रखकर उन लोग क्या कर सकते हैं? இந்த மாசம்லாம் அதை கேட்க கூடாது இதை கேட்க கூடாது நான் சொல்வேன் என் பேரன்ட்ட. लेकिन मैं पोते से इस तरह बोलती हूँ कि ये नहीं करना है वो करना नहीं करना है। நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க பிறகு நல்லா வாங்கி தருவீங்க. लेकिन आप ऐसे ही बोलते हैं फिर भी आप सब कुछ ऐसे अच्छे से उठा कर देते हैं। நம்மை பற்றிய அறிவும் தேவனை பற்றிய அறிவும் இருந்தா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைபடாது. देखिए हमारे बारे में परमेश्वर की जानकारी में बारे में हम अगर रहेंगे तो जवान सिंह को तो गति हो सकता है लेकिन परमेश्वर को खोजने वाले को பாக்கியவான்கள்னு சொல்லி அதுக்கே நான் எழுதிட்டு இருப்பேன். लेकिन इसी के बारे में सोचकर मैं ऐसे कार्य करती हूँ। நம்ம நிறைய அள வேண்டிய காரியங்கள் இருக்குது. कई बातों को रोने की समय है। 2 பேரும் கள்ளன் தான். 2 जन चोरी है ஆனா ஒரு கள்ளனுக்கு உணர்வு உள்ளவனா இருந்தான். அவனுக்கு பாவம் செய்தான். लेकिन दोनों चोरों में एक चोर को मन फिराव की बातें थी। அவன் சிலுவையில் அறையப்பட்டும் அந்த இன்னொரு கள்ளன் அவனுக்கு உணர்வே இல்ல. लेकिन क्रूस पर उसे मार कर लगाया गया है फिर भी उसके अंदर एक मन की भीतर के अंदर एक बात उसके अंदर नहीं आई। வேதம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக அனுப்பினார். लेकिन शास्त्र लोगों के लिए है। அவர் உலகத்தை படைத்திருந்தோம். लेकिन संसार को सृष्टि किया நமக்காக மனசாப்படுகிறவரா இருக்கிறார். हमारे लिए परमेश्वर तरस खाता है कर हम देखते हैं। கடைசி நம்ம கூட போராடுதார். अंत समय तक परमेश्वर हमें लगातार लड़ते हैं। அவரை சிலுவையில் அறையும் போது பார்த்தவங்க இவர் நீதிபரர்னு காணுகிறார்கள். लेकिन जो लोग परमेश्वर की क्रूस के तले देखते हैं ये धर्मी है कर बोलते हैं। ஆனா அந்த கள்ளன்ல ஒரு கள்ளன் பரிகாசம் பண்ணுகிறான். लेकिन उन दोनों चोर में एक चोर उन्हें अपहास करता है। அவன் ரொம்ப வேதனையில இருக்கான். वो बहुत वेदना में है। அப்படின்னு உணர்வு வரல. वो महसूस उसके अंदर नहीं आया। ஆனா நம்ம வலது பக்கத்துல இருக்க கள்ளன் சொல்ல நம்ம பாவம் செய்து அதனால தண்டிக்கப்படுகிறோம். लेकिन दाया और रहने वाला उस चोर कहता है हम तो जो पाप किए उसके समान हम इस कार्य के लिए योग्य हैं। ஆனா பாவம் செய்யாம அவர் தண்டிக்கப்படுகிறார். लेकिन कोई भी पाप नहीं किया फिर भी वो अपने आप को उस कठिनाई के दरिया में ले चल रहे हैं। அவரை யாரும் தண்டிக்க முடியாது. उन्हें कोई भी शिक्षा नहीं कर सकते। அவர் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். लेकिन फिर भी परमेश्वर इस कार्य के लिए अपने आप को सौंप दिए। அல்லேலூயா. அந்த வேதனையை நினைச்சு அந்த கல்லனை பார்த்து திருப்பி அவனும் வந்திருந்தா அவனும் பரலோகத்துக்கு போயிருப்பான். लेकिन वो भी अगर मन फिरा रहे तो वो भी स्वर्ग जा गया रहेगा। நான் இந்த கல்லன் சொல்லுவான். लेकिन ये चोर कहता है ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும். आपके राज्य आने के समय मुझे याद कीजिए। சுவிசேஷம் பூரா தேவ ராஜ்யத்தையும் இயேசுவின் நாமத்தின் வல்லமைகளை குறித்தே அவங்க பேசினாங்க. देखिए सुसमाचार सारी बातें इस तरह बताता है परमेश्वर के राज्य के बारे में ही बताता है। ஆண்டவர் சொன்னாரு தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்கும்போது அது அங்கெல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. लेकिन
परमेश्वर ने कहा है परमेश्वर के राज्य उधर इधर नहीं है, तुम्हारे अंदर ही है। அப்போ தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருந்ததுன்னா अगर परमेश्वर का राज्य हमारे अंदर है அந்த तो தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு பரிசுத்தாய் பெற்றவங்களுக்கு எல்லாம் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. परमेश्वर की आत्मा को पाए हुए लोग परमेश्वर के प्रेम को कार्य में जानते हैं। அப்போ பரிசுத்தாய் பெற்றவங்க எல்லாம் அன்பா இருக்காங்களா? जो लोग भी पवित्र आत्मा पाए हैं क्या वो प्रेम से हैं? அதனாலதான் நமக்கு வித்தியாசமே தெரியல. इसलिए उसके अंतर ही नहीं मालूम पड़ा। நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम और आप आशीषदायक हैं। நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். हम आशीष करना ही परमेश्वर के प्रिय है। ஆனா நானும் நீங்கள் கள்ளன் மாதிரி தான். लेकिन फिर भी हम और आप उस चोर के समान ही हैं। எனக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டானதுன்னா मुझे और आपको एक महसूस होना है। ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி நம்ம ஜெபிக்கும் போது परमेश्वर के अंदर क्षमा पाकर उनके साथ मेल मिलाप करना है। நம்ம நினைவா இருக்காது. हाँ, परमेश्वर हमें याद करते நான் हैं। ரொம்ப உணர்ந்திருக்கேன். मैं बहुत इस कार्य को महसूस कर रही நினைவா हूँ। இருக்கிறது நான் உணரப்பட்டிருக்கேன். परमेश्वर मेरे साथ मेल मिलाप करते हैं। இத்தனை ஜனங்களை அவர் படைச்சிருக்காரு. इतने सारे लोगों को परमेश्वर ने सृष्टि किया है। ஒவ்வொருவரையும் அவர் நினைவா வச்சிருக்காரு. हर एक लोगों को परमेश्वर तरस से रहते हैं। அல்லேலூயா அல்லேலூயா. அதான் 32ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாங்க, भजन संगीत 38 में हम देखते हैं 10ஆம் வசனத்துல துன்மார்க்கனுக்கு अनेक வேதனைகள் உண்டு, दुष्ट लोग को अनेक वेदना है, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். लेकिन परमेश्वर को जो कोसता है परमेश्वर की अनुग्रह उसकी चारों ओर रहती है। நம்ம எல்லாரும் துன்மார்க்கர் தான். हम सारे लोग दुष्ट लोग ஆனா हैं। இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு यीशु मसीह के लहू के द्वारा धोए गए हैं। அத நம்பிக்கை அவர் மேல வைக்கணும்னு எனக்கு இப்பதான் கொஞ்சம் தெரியுது. लेकिन हमें उनके ऊपर विश्वास रखना है कर अभी ही थोड़ा ही मालूम पड़ा है। ஏன்னா பிள்ளைகள் வெளியே போனா பயப்படுது, लेकिन क्योंकि बच्चे लोग बाहर जाएंगे तो डर जाते உள்ள हैं, போனா பயப்படுது. अंदर रहेगा तो भी डर जाते हैं। அப்போ கர்த்தரை நம்புகிறவனையோ जो कोई परमेश्वर को विश्वास करता है, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆண்டவரே, मैं आपको कह दिया இப்ப परमेश्वर, நீங்க பாத்துருங்க. अभी आप इस कार्य को அந்த देखिए, உடனே எங்க பாரம் போயிடணும். लेकिन तुरंत उस दर्द निकल जाता है। இதான் விசுவாசம். वही एक विश्वास है। ஆண்டவர் பேசவே இல்லை. परमेश्वर नहीं बात करते हैं। ஆண்டவர் பிலாத்து கேட்கறதுக்கு ராஜாங்கிறது ஆம் சொன்னார், மற்றபடி பேசவே இல்லை. परमेश्वर कुछ बातें उधर नहीं की। நீ உனக்காக பேசுறது இல்லையான்னு கேட்காது. क्या तुम्हारे लिए तुम बात नहीं कर सकते हो? அதே போல நானும் நீங்களும் பேசாம இருந்தா, ரொம்ப பேசாம இருந்தா நல்லது. लेकिन देखिए हम और आप बहुत ज्यादा बात नहीं करेंगे तो अच्छा है। அடுத்தவங்க ஆறுதல் படுத்துறதுக்காக பேசலாம், दूसरे लोग को तसल्ली देने के लिए बात कर அடுத்தவங்க सकते அன்பு हैं, செலுத்துறதுக்காக பேசலாம். दूसरे लोग को प्रेम दिखाने के लिए बात कर सकते हैं, மற்றவர்களை புண்படுத்தும்படி பேசக்கூடாது. दूसरे लोगों को दोषी ठहराने के लिए नहीं बात करना है। இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலையோடு வந்திருக்கோம், आज जिस कार्य के लिए दुख उठाकर इस जगह पर आए हैं, அந்த காரியம் நமக்கு வேணுமானால் अगर उस कार्य हमें चाहिए कर बोले நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரோட ஒப்புரவாக வேண்டும். हम और आप परमेश्वर के अंदर मेल मिलाप करना है। அப்ப ஒப்புரவாக்கி அந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல வைக்கணும். अगर परमेश्वर के साथ मेल मिलाप कर उनके सामने इस कार्य को रखेंगे तो நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். सच्चाई के साथ परमेश्वर हमारी प्रार्थना को वो सुनते हैं। இப்ப சகோதரி 58 ஏசாயால சொன்னது போல जैसे बहन ने 58 में कहा है, நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், नित्य परमेश्वर हमें चलाने वाले நம்ம हैं, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். अंधकार को उजाला में लेकर आने वाले हैं। அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாரையும் போய் பார்க்க வேண்டியது தேவையில்லை, அந்தரங்கத்துல அவற்றை பேசணும். किसी को जाकर देखने की ये नहीं है, लेकिन भीतर की आत्मा में परमेश्वर को देखना है। அதான் சாலமோன் சொல்றாங்க, उसी समान सलमान जी कहते हैं, நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற धर्मी की पहल சூரிய பிரகாசம், மத்தியானத்துல பிரகாசத்தை பாருங்க, நமக்கு கண்ணு கூட தெரியாது. देखिए, दोपहर की उजाले को देखिए, अगर देखेगा तो हमारा आंख अंधेरा हो जाता है। நீதிமானுடைய பாதை ராஜபாதை, लेकिन धर्मी के रास्ता परमेश्वर की राज्य की रास्ता है। துன்மார்க்கருடைய பாதையோ दुष्ट की मार्ग சொல்லுங்க, முள்வேலிக்கு சமம். कांटों के रास्ते पर जाना। நம்ம கையில இருக்கு நம்ம வாழ்க்கை, हमारे हाथों में हमारा जीवन है, நம்ம பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நம்ம கையில இருக்குது. हमारे बच्चे लोग की आशीष हमारे हाथ में है। நடந்ததுல நடந்து
போகட்டும், जैसे चलता है वो चलने दीजिए, இனி நாங்க உங்களை விட மாட்டோம். अब आपको नहीं छोड़ेंगे. நீ தந்துதான் ஆகணும். அவர் எப்படி போவாரு? आप देना ही चाहिए कर हम बोलेगा तो परमेश्वर हमें छोड़कर कैसे जा सकते நம்முடைய हैं? இறைச்சலை மாற்றுகிறவர், हमारी कमी कटी को वो दूर करने वाला நம்முடைய परमेश्वर, சமாதான குறைவை நிறைவாக்குகிற தேவன், हमारी कमी कटी को अशांति को परिपूर्ण करने वाला அவர் உலக परमेश्वर, ரட்சகர், वो संसार का परमेश्वर है. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். मांगने से भी कार्य, देखने से भी अधिक कार्य करने वाला परमेश्वर है. இப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சுட்டு ऐसे परमेश्वर को हम रखकर நம்ம ஏன் கவலைப்படணும்? हम क्यों दुख उठाना है? அல்லேலூயா. எங்க அம்மா சொல்லுவாங்க, हमारी माँ कहते हैं, வெண்ணெயை வச்சுட்டு ஏன் நெய் கலையணும்? देखिए हाथ में मक्खन को रखकर घी के लिए क्यों ये कर रहा है? வெண்ணெய் தான் இருக்குதே, घी मक्खन है ना हमारे हाथ में, அதை உருக்க வேண்டியதுதானே. क्या उसे बदल कर तुम्हें घी बनाओ? நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर सारे कार्य करने वाला सामर्थ्य है. என்னையும் உங்களையும் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கும்படி அவர் பூமிக்கு வந்தார். लेकिन हमें और आपको दिव्य कार्य को दिखाने के लिए परमेश्वर हमारे बीच में आए. என்னையும் உங்களையும் விசாரிச்சாலும் திவ்ய சுவாபமே இல்லை, ஆனாலும் என்னை கூட அழைக்கல. लेकिन आपको पहुंचने के लिए मेरे अंदर दिव्य कार्य नहीं है, फिर भी அவரை போல சாயலாக வரணும்னு தான் उनकी साय के समान हमें चलना है. அவர் சிறுமியின் ஜீவனை விட்டார். परमेश्वर इसके लिए हमारे लिए जीवन को दिया. எதுக்கு புத்தி சொல்லப்பட்டிருக்குது? क्यों बुद्धि कहा गया நம்ம है? வாழ்க்கையில் செழிப்பாய் இருக்கும்படி. हमारे जीवन हरी भरी करने के लिए. நமக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, हमें संसार में दुख है, ஆனா செழுமையும் உண்டு. हरियाली भी है. அல்லேலூயா. हालेलुया. நானும் நீங்களும் நற்குணசாலி. பெரையா சபையார் தெசலோனிக்கே சபையாரை விட நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். तेसलोनिक सभा से बढ़कर बेरिया सभा लोग बहुत सी परमेश्वर के अंदर थे. என் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். शास्त्र को जांच कर देखने लगे, நமக்கு இதில் ஜீவன் இருக்குது. इसके अंदर जीवन है. அல்லேலூயா. மனம் திரும்புதலை பற்றி வேதம் என்ன சொல்லுது? முடிஞ்சிட்டு நேரம். मन फिराव कर बोलने का शास्त्र क्या कहता है? மனம் திரும்புதலை பற்றி வேதம் என்ன சொல்லுது? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்புதல் என்னது? அதுல உயிர் இருக்கு, उसमें அதுல जीवन நோய் है, இல்ல. उसमें बीमारी नहीं है. அப்ப மனம் திரும்பாம இருக்குது, अगर मन फिरमा அது மரணத்துக்கு ஏதுவானவர்கள். वो मृत्यु की तरह में जाता है. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை கண்டுபிடிக்கணும். लेकिन आज हम और आप उसे जांचना है. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனம் திரும்பணும். एक एक क्षण हम मन फिरना है. அது ஜீவனுக்கு ஏதுவானது. वो जीवन की ओर जाता है. மனம் திரும்பாம இருக்குது, मन ना फिरना के அது समान மரணத்துக்கு ஏதுவானது. मरण की ओर जाता है. அல்லேலூயா. நானும் நீங்கள் விசுவாசிகள், பெந்தேகோஸ்தே விசுவாசிகள். हम और आप विश्वासी हैं, वो पेंतिकोस्त के विश्वासी हैं. ஆனா நானும் நீங்களும் பழையவர்கள் ஒழிஞ்சு போயிருக்கா? நம்ம இதை ஆராய்ந்து பார்த்து நம்ம செழுமையை உரிமையாக்கிக் கொள்வோம். हम इस कार्य को जांच कर परमेश्वर के हरियाणा को हम पकड़ना है. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். ऐसी कार्य परमेश्वर हमें करेंगे. गाना गाते समय दान लेंगे.